கர்த்தருக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல காலை நேரத்திலும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம், நம்மை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்வதற்கு ஒரு காரணம் உண்டு. கர்த்தர் நம்மை அவருக்கென்று உலக தோற்றத்திற்கு முன்னமே அவர் தெரிந்து வைத்திருக்கிறார் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. நான் உங்களுக்காக ஒரு வேதத்தை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 10வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்கிறது: சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதியுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை சீடர்களாயிருக்கிற பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ கடந்த நாட்களில் வலை வீசி மீன் பிடித்து கொண்டிருந்தாய். இன்று முதல் நீ மீன் பிடிக்கிறவர்கள் அல்ல, மனுஷரை பிடிக்கிறவனாக நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் பேதுருவை நோக்கி சொல்கிறார். இந்த வார்த்தை பேதுருவினிடத்தில் சொல்லும்போது, ஏதோ கடற்கரையில் அவர் வந்தபோது பேதுருவை பார்த்து உடனே கூப்பிட்டு கொடுத்த ஒரு ஊழியம் அல்ல. இது தேவன் முன்னமே அறிந்து பேதுரு இருக்கிற இடத்தை நோக்கி கர்த்தர் வந்து சொன்ன ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவதை நாம் பார்க்க முடியும். ஏனென்று கேட்டால், இந்த பேதுருவை பார்க்கும் பொழுது ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு மனிதன். அவன் வாழ்நாள் எல்லாம் மீன் பிடித்து அவனுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த ஒரு நபர். அவனுக்கும் கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைக்கும் எந்த சம்பந்தமே கிடையாம இருந்தது. ஆனா பேதுருவுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு இவனை குறித்து, பேதுருவை குறித்து சரியான ஒரு நோக்கத்துடன் தான் கர்த்தர் அங்கே வந்திருந்தார். நாம் பேதுருவின் முகத்தை பார்க்கும் பொழுது, ஆண்டவரான இயேசு பேதுருவின் உள்ளத்தில் இருக்கிற கர்த்தர் கொடுக்கப்பட்ட அந்த உள்ளான விதையை கர்த்தர் பார்க்கிறார். அதாவது அவனுக்குள் கர்த்தர் கொடுக்க போகிற அந்த அபிஷேகத்தை கர்த்தர் பார்க்கிறார். அநேகருக்காக, தேவ ராஜ்யத்திற்காக சுவிசேஷம் அறிவிக்கும்படி, அநேகரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் பேதுருவை கர்த்தர் பார்த்திருந்தபடியினால் பேதுருவை அந்த ஊழியத்துக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். இன்றைக்கும் பாருங்க, நாம் எதிர்பார்க்காத நிலையில நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். நான் யோசிப்பேன், சில நேரம் நான் இது யோசிக்கவே இல்லை, இதை பத்தி நான் திங்க் பண்ணவே இல்லை, நினைக்காத நேரத்துல சில காரியங்கள் வந்து சேரும். சில நேரம் பார்த்தீங்கன்னா, நாம் போகிற இடம் கூட நம்ம நினைக்காத இடத்துக்கு திடீர் என்று நம்ம போவோம். ஆனா நம்ம சில நாளா பிரயாணம் பண்ணுவதற்காக யோசித்துக்கிட்டே இருப்போம், ஆனா எதுவும் நடக்காது. சில காரியம் செய்யும்படி நம்ம ரொம்ப பிளானிங் பண்ணுவோம், எதுவும் நடக்காது. ஆனா ஒரு பிளானிங்குமே இல்லாம சில காரியம் சரியான நேரத்தில் நடக்கும். அப்போ இதெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது, நாம் நினைப்பதல்ல, கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற ஒரு திட்டம் இருக்கிறது. இன்று இந்த காலையில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது, உங்களை குறித்து ஆண்டவருக்கு சரியான ஒரு திட்டம் உங்களை குறித்து வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின்படி உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகத்தை பார்த்து, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை கர்த்தரை பார்த்து, உங்களுக்குள்ளாய் இருக்கிற அந்த தேவனுடைய வல்லமையை பார்த்து உங்களை வழிநடத்துகிற கர்த்தர். அதனால் இன்று கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என் இஷ்டம் அல்ல, உங்கள் இஷ்டத்தை, ஆண்டவரே, நீர் என்னை எதற்காக என்னை
அழைத்தீரோ அந்த அழைப்பில் என்னை முன் செல்லும் என்று ஜெபிப்பீர்களா? கர்த்தர் உங்களை நாள்தோறும் உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்களும் சேர்ந்து என்னோடு ஜெபியுங்கள். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வாதமாய் உங்களுக்கு மாற்றி தருவார். அன்பான எங்கள் நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக உமது பிள்ளைகளை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, எங்களுக்கு ஒரு லட்சியமும் இல்லாமல் இருக்கலாம். நீர் எங்களை குறித்து ஒரு லட்சியத்தை வைத்திருக்கிறீர். அந்த லட்சியம், அந்த காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற செய்யும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். என் கர்த்தர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஜனத்தை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.